இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, என்னங்க சித்தி? என்ன பேசிட்டியா? இல்ல, அவ போன் ரீச் ஆகல. பரவாயில்ல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். இங்க பார், இன்னையோட அந்த டிரைவர் பைய கதை முடிய போகுது. நீ அவனை மறந்துரு, அதான் உனக்கு நல்லது. அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் வா. என்னடி முக்கியமான விஷயம்? அத உன்கிட்ட தனியா தாக்கா சொல்லணும். இது பாரு, நான் இப்பதான் டெல்லில இருந்து வந்திருக்கேன். ரொம்ப அலுப்பா இருக்கு, அப்புறமா பேசலாமே. ஐயோ அக்கா, நீ வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வரேன். போ சித்தி, போ. கார்த்திய போட்டு கொடுக்கவா கூட்டிட்டு போற? நல்ல வல்பு தான் வாங்க போற, போ. அக்கா, இந்த வீடியோ பாரு. உன் டிரைவர் மாப்ள யாரு என்னன்னு விலாவரியா தெரியும். இந்தா பாரு. ஏய், இதுல வேற யாரோட வீடியோவோ இருக்கு. ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு உளறிக்கிட்டு இருக்கேன். இருக்கா இரு. அக்கா, இதுலதான் உன் டிரைவர் மாப்ள சென்னையில இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கையெழுத்து போட்ட வீடியோ இருந்துச்சுக்கா. அப்புறம் எங்க போச்சு? மாயமா அப்படியே மறைஞ்சு போச்சா? அதான்க்கா எனக்கும் தெரியல. ஒரு நிமிஷம்க்கா. ஏய், நீ எத்தனை தடவை தேடி பார்த்தாலும் அதுல வீடியோ இருந்தா தானடி வரும். சும்மா மாப்பிள மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காத. அக்கா, சத்தியமா இதுல வீடியோ இருந்துச்சுக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். இப்ப காணாம போயிடுச்சு. நீ சொல்றதையெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏண்டி, உனக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா? அக்கா, என்ன நம்பு. வீடியோ இந்த போன்ல இருந்தது. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, இப்ப காணோம். சரி, இத விடு. இதோட இன்னொரு ஆதாரமும் வச்சிருக்கேன், அத காட்டுறேன். அப்பவாது நம்புறியான்னு பாக்குறேன். இன்னொரு ஆதாரம் இருக்கா? என்னடி, என்ன முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உண்மையாவே என்கிட்ட இன்னொரு ஆதாரம் இருக்கு. நான் போய் இப்ப எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஆளை விடு, அவ்வளவுதான். அக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கா. உன் டிரைவர் மாப்ள சொத்து பத்திரம் டாக்குமெண்ட்ல சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பி இருக்கு. அதுல அவன் போட்டோவும் இருக்கு. கீழே அருணாச்சலம் அபிராமியோட பையன்னு தெளிவாவும் எழுதி இருக்கு. கொஞ்சம் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போச்சு? என்ன எல்லாமே மாயமா இருக்கு? வீடியோவையும் காணோம், டாக்குமெண்ட் ஜெராக்ஸையும் காணோம். ஒருவேளை உள்ள வச்சிருப்பேனோ? ஐயோ, அக்கா கிட்ட வேற முழு எவிடன்ஸும் இருக்குன்னு ரொம்ப உறுதியா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப போய் எவிடன்ஸ் இல்லன்னு சொன்னா மூஞ்சில காரி துப்பிடுவாளே. போன்ல இருந்த எவிடன்ஸும் டாக்குமெண்ட்டும் எங்க காணாம போச்சுன்னு தெரியல. நான் சொன்னா உங்க அம்மா நம்ப மாட்டேங்கிறா. நீயே சொல்லு ரேவதி, அப்பதான் இவ நம்புவா. என்ன சித்தி சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன வீடியோ, என்ன டாக்குமெண்ட்? ஏ ரேவதி, ஏன் இப்படி போய் சொல்ற?
நான் உன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவையும் டாக்குமெண்டே காமிச்சேன்ல, இப்பயே இல்லைன்னு சொல்ற? இல்ல சித்தி, நீங்க என்கிட்ட எந்த வீடியோவும் டாக்குமெண்ட்டும் காட்டல. உங்களுக்கு ஏதோ மன பிரம்மன் நினைக்கிறேன், அதான் என்கிட்ட காட்டினதா சொல்றீங்க. நான் எதுவும் பார்க்கல சித்தி. ரேவதி, நீ ஏன் இப்படி போய் சொல்ற? இந்த வீட்லயே நீதான் ரொம்ப நல்லவன்னு நினைச்ச, ஆனா நீ இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ற. அம்மா, சித்திக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதான் நடக்காததெல்லாம் நடந்ததா சொல்றாங்க. வீணா ஏன் மேல இதுக்கு பழி போடுறாங்கன்னு தான் தெரியல. சந்திரா, உனக்கு மாப்பிளைய ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. முதல்ல அவரை குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப கல்யாணம் ஆனதுல இருந்து அவர்தான் அந்த கிழவன் கிழவியோட பேருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா உன்னால எதையும் ப்ரூவ் பண்ணவே முடியல. ஐ திங்க் நீ மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உனக்கு தான் நல்லது. இல்லனா வியாதி அப்படியே முத்தி போய் பெரிய பிரச்சனை ஆயிடும். புரியுதா? புரியுதாங்கற? வணக்கம் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார். நாங்க ஏபிஎஸ் கார்பஸ் மனு கோர்ட்ல தாக்கல் செஞ்சு 4-5 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு சார்? முதல்ல உட்காருங்க. உட்காருங்க சார். சார், கோர்ட்டும் உங்களை மகேஷை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இது வரைக்கும் அவரை கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியலையே. எப்பதான் சார் மகேஷை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க? இது பாருங்கம்மா, நாங்களும் தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அவரை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. சார், நீங்க ஏன் அங்கேயும் இங்கேயும் அலையறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா சாமுண்டீஸ்வரி தான். அந்த அம்மாவை கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சீங்கன்னு வைங்க, எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க. அப்படியே அந்த அம்மாவுடைய டிரைவர், அதான் சார் அந்த அம்மாவுடைய மருமகன் கார்த்தி, அவனையும் கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு உங்க ட்ரீட்மெண்ட பண்ணுங்க. அவன் எல்லா உண்மையும் கேட்க போறான். அதை ஏன் சார் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆமா சார், அவங்க 2 பேர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கு தான் மகேஷை கடத்துறதுக்கு மோட்டிவ் இருக்கு, வேற யாருக்கும் எதுவும் இல்ல சார். மேடம், நீங்க சொன்னீங்கன்னு தான் அவங்க வீட்லயே போய் விசாரிச்சோம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க மேல டவுட் பண்ற மாதிரி எங்க கிட்ட ஸ்ட்ராங்கா எந்த எவிடன்ஸும் இல்ல. இதுக்கு மேல அவங்கள என்ன பண்ண முடியும்? சார், அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. நீங்க அவங்கள திரும்ப நல்லா விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது உபயோகமான தகவல் கிடைக்கும். அதை வச்சு நம்ம மகேஷை கண்டுபிடிச்சிடலாம் சார். மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் விசாரிக்க முடியாது. அந்த அம்மா சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்காங்க. அவங்கள மத்தவங்க மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. அந்த அம்மாவோட மருமகன் ராஜா சாதாரண ஆள்லாம் இல்ல. போலீஸ்ல செல்வாக்கு உள்ள ஆளா இருக்காரு. ஐஜி டிஐஜி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்கள அரெஸ்ட் பண்ணி எல்லாம் விசாரிக்க முடியாது.